இயேசுவின் இனிய நாமத்திலே அன்பு சபையார் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து விழிப்பாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஆண்டு 2025 ஆண்டிற்கான வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட திட்டம் தெளிவாய் பேசின இந்த வார்த்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். சில வேளைகளில் நீங்கள் நினைக்கலாம், என்ன இவர் ஆழமாக எடுக்க மாட்டேங்கிறாருன்னு. எனக்கு ஆழமாக எடுக்க தெரியாது, கர்த்தர் கொடுக்கறத உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. செப்பனியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக முதலாவது வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக கர்த்தர் 2025ஆம் ஆண்டிற்கான வாக்குத்தத்தமாய் தேவன் தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். அடுத்து வரதுதான் வாக்குத்தத்த வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லா ஒரு விஷயம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நீ தந்தமுடைய வாக்கு தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2025 ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே. இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் பைபிள் எடுங்க பார்ப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எல்லாம் வாசிப்போமா? ரெடி? 1 2 3 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். வாசிங்க. என் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் யூதா ஜனத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இது ஒரு சாதாரண மனுஷனுடைய சத்தம் அல்ல, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. இந்த யூதா தேசத்து மக்களை நீங்கள் அந்த 1-2 அதிகாரங்களிலே வாசிப்பீர்களானால், இந்த யூதா தேசத்து மக்கள் அநேக பிரச்சனைகளின் வழியாக, அநேக பாடுகளின் வழியாக, அநேக உபத்திரவத்தின் வழியாக, அநேக இழப்புகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தை அவர்களை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். 2024 அநேக தீங்குகள், அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், அநேக கண்ணீர்கள், அநேக கவலைகள், அநேக இக்கட்டுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக இழப்புகள். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலே இந்த 2025 கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி நீங்கள் தீங்கை காண போகிறதில்லை. 2024 உங்களுக்கு இனி தீங்கு இல்லை, எந்த துன்பமும் இல்லை. எல்லா வியாதி என்னும் தீங்கு, பயம் என்னும் தீங்கு, மரணம் என்னும் தீங்கு, அவமானம் என்னும் தீங்கு, தோல்வி என்னும் தீங்கு, கடன் என்னும் தீங்கு, இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு இனி தீங்கை காணாதபடிக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2024 இருந்து எல்லா தீங்கும் மறைஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க. வியாதி என்னும் தீங்கு வந்துச்சு, மரணம் என்னும் தீங்கு வந்தது, பலவீனம் என்னும் தீங்கு வந்தது. 2024 அவமானம் என்னும் தீங்கு வந்தது, உபத்திரவம் என்னும் தீங்கு வந்தது, தோல்வி என்னும் தீங்கு வந்தது, கடன் என்னும் தீங்கு வந்தது. ஆனா 2025 கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி சொல்லுகிறார், இனி நீ தீங்கை பார்ப்பதில்லை, இனி தீங்கை பார்ப்பதில்லை. 2025ஆம் ஆண்டிலே உங்களுக்கு தீங்கு இனி இல்லை. இயேசுவின் நாமத்திலே தோல்வி இல்லை, இயேசுவின் நாமத்திலே அவமானம் இல்லை, இயேசுவின் நாமத்திலே வியாதி இல்லை, இயேசுவின் நாமத்திலே மரணம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே எல்லா தீங்குகளை கர்த்தர் மாற்றுகிறார். வறுமை, வேதனை, துக்கம், துயரம் ஆண்டு வார்த்தை சொல்றார் பாருங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். You will see never again. மறுபடியும் இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில வராது.
2024 எந்தெந்த பிரச்சனைலாம் உங்களை பிரச்சனைக்குள்ளாய் உட்படுத்தி எதெல்லாம் உங்களை பாதிக்க வச்சதோ, எதெல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்ததோ, எதெல்லாம் கண்ணீரை கொண்டு வந்ததோ, எதெல்லாம் வேதனையை கொண்டு வந்ததோ, எதெல்லாம் தரித்திரத்தை கொண்டு வந்ததோ, எதெல்லாம் துக்கத்தை கொண்டு வந்ததோ, எதெல்லாம் அழுகையை கொண்டு வந்ததோ, எல்லா தீங்கையும் கர்த்தர் மாற்றி சொல்றாரு. இனி உங்க வாழ்க்கையில தீங்கு இல்லை. 2025 இனி உங்க வாழ்க்கை சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. இயேசுவின் நாமத்திலே எல்லா தீமைகளை கர்த்தர் அகற்றுகிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். அவர் வாக்குல உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றார் பாருங்க, உன் நடுவில் இருக்கிறார். He is in your midst. உங்க மத்தியில் அவர் இருக்கிறார். அது ஏதோ இருந்தார் கிடையாது, பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, கடந்த காலம் அல்ல, வருங்காலம் அல்ல, எதிர்காலம் அல்ல, இருக்க போகிறார் அல்ல, சொல்றார் இருக்கிறார். இட்ஸ் a present continuous tense. அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட உங்கள் மத்தியில நீங்கள் எந்த பாதையில கடந்து போனாலும், எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும், he is in your midst. உங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். ஆமென். நினைக்காதீங்க நான் தனியா இருக்கிறேன் ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க ஆண்டவரே. I am all alone. Everyone forsook me. I'm left all alone. There is no one to help me. There is no one to support me. There is no one to comfort me. என்னை ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. நான் தன்னந்தனியே படுத்து கிடக்கிறேன். ஆண்டு சொல்றாரு, அவர் உங்கள் மத்தியில இருக்கிறார். நீங்க தனியாள் கிடையாதுங்க. அவர் உங்களோடு கூட உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார், உங்கள் ஊழியத்தில் இருக்கிறார், உங்கள் சபையில் இருக்கிறார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எல்லா வேலை ஸ்தலத்தில், எல்லாவற்றிலும் அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. இது ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அல்ல. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க பாப்போம். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். செப்பனியாவுக்கு உண்டான யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வசனம். சொல்லுங்க, யாருடைய வார்த்தை? ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, எலியா தீர்க்கதரிசியின் வார்த்தை அல்ல, மோசேயின் வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. This is the word of the Lord. ஆண்டு சொல்றார், I am in your midst and you will never see again the evils that has taken place in the past years. கடந்த நாட்களிலே உங்க வாழ்க்கையில வந்த எல்லா தீமைகளை கர்த்தர் விலக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இது மனுஷன் பேசுற வார்த்தை இல்லைங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. எந்த அளவுக்கு இந்த யூதா மக்கள் பிரச்சனையில, இழப்புல, போராட்டத்தில், கண்ணீர்ல, கவலையில, வறுமையில, தரித்திரத்தில் எல்லாவற்றையும் இழந்து தவிச்சாங்களோ, எல்லாவற்றுக்கும் பதிலாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாரு, இனி தீங்க காண மாட்டீங்க. சொல்லுங்க விசுவாசமா, கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாரு, இனி தீங்க பார்க்க மாட்டீங்க. 2025 தீங்கு கிடையாது. ஹல்லேலூயா. உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுகிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? The desire of the Lord. யாத்திராகமங்கள் புஸ்தகம் வாசிங்க பாப்போம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த கட்டளைகளுக்கு ஏற்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறார். அதோடு கூட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு. அவர் சேனைகளின் கர்த்தர், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர். அவருடைய வாஞ்செல்லாம் என்ன தெரியுமா? அவர் நம்ம மத்தியில வந்து உலாவணும், நம்ம கூடவே இருக்கணும், நம்ம குடும்பத்தின் மத்தியில் இருக்கணும். சொல்றாருங்க, I just want to dwell among my people. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அவர் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ண அவர் விரும்புகிற தேவன். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். சகரியா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி, நல்ல கவனிங்க, நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் சீயோனுக்காக வைராக்கியம் கொள்ளுவேன்.
You will be zealous. ஆண்டவருக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா? பிசாசு உங்களை துன்பப்படுத்துறதை பார்த்து சொல்றாரு, கடுமையாக்கி கொள்ளுவேன். என் பிள்ளைகளை துன்பப்படுத்த யாருக்கு அதிகாரம் கிடையாது. நான் திரும்ப வருவேன். இமைப்பொழுது அவர்களை கைவிட்டேன், இமைப்பொழுது வியாதி வந்ததுதான், இமைப்பொழுது பலவீனம் வந்ததுதான், இமைப்பொழுது தீமை வந்ததுதான், இமைப்பொழுது கண்ணீர் வந்ததுதான், இமைப்பொழுது கஷ்டம் வந்ததுதான். ஆனாலும் நான் என் மக்களுக்காக கடுமையாய் வைராக்கியம் கொண்டு நான் திரும்ப வந்து அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் 2024 நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து ஒருவேளை கர்த்தர் என்ன கைவிட்டார் போல, அவ்வளோதான் எங்கள் குடும்பம், இதுக்கு மேலே எழும்பி பிழைக்க முடியாது. 2025 எப்படி இருக்குமோ தெரியல. 24 இப்படி ஒரு தோல்வி, 24 இப்படி ஒரு கஷ்டம், 24 இப்படி ஒரு வேதனை. நான் சந்தித்த அநேக இடத்துல சொன்னது 2024 எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இல்லை பாஸ்டர். ஆமென். ஒருவேளை நீங்களும் அப்படி இங்கே இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்லாரு, நான் என் மக்களுக்காக வைராக்கியம் கொண்டு திரும்ப வந்து அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் யார்? முதலாவது அவர் யாருன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நமக்கு செய்கிற அதிசயங்களை நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். அவர் வாசம் பண்ணுறாருல்ல, நம்ம வீட்டுக்கு வந்து நான் உங்கள் மத்தியில் இருப்பேன்னு சொல்கிறார்ல, அப்போது யாராவது சம்திங் கிரேட்டாக தானே இருக்கணும் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர், யார் அவர்? வாசிங்க பார்ப்போம். அதே அதிகாரம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். முதலாவது உங்க நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன், விரும்புகிற தேவன் யார் தெரியுமா? அவர் ராஜாதிராஜன். கையை உயர்த்தி அல்லேலூயா. ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. உங்க மத்தியில உங்க நடுவில் வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தர் யார்? ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அல்லேலூயா. ஒரு ராஜா உங்க வீட்டில் இருந்தாருன்னா வேற என்ன நமக்கு வேணும்? ஆமென். உதாரணத்துக்கு ஒரு பிஎம்ஓ, ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி நம்ம வீட்டுக்கு வந்து அங்க தங்கினாருன்னா நம்ம எதுக்கு கவலை பண்ணணும்? எல்லாம் தானா நடக்கும். ஏன்னா ராஜாவுக்கு தான் என்ன இருக்கு? சகல அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. He has all the authority. அவர் சும்மா உங்க மத்தியில வந்து வாசம் பண்ண விரும்பல, அவர் ராஜாவா இருக்க விரும்புகிறார். அவர் ராஜாவா இருப்பாரனால் சகல அதிகாரமும் அவர் கையில இருக்கிறது. அதிகாரம் படைத்தவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நான் ஒருவேளை சிஎம் கூட நடந்து போறேன்னா யாருக்கு ராஜ மரியாதை? சிஎம் கூட நானும் நடந்து போறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்குமா கிடைக்காதா? ஆமே. அதே போல தான் ராஜா நம்ம கூட இருக்கிறாருன்னா நீங்களும் ராஜா மாதிரி போவீங்க. உங்களை ராணிகளா கர்த்தர் மாத்துவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் நீங்க யாரு? நீங்க ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. அல்லேலூயா. அவர் அதிகாரம் படைத்தவர்மா, அவரை மீறி ஒன்றும் நடக்காது. ஆமென். பிசாசு கிட்ட வரணும்னா அவர் பர்மிஷன் இல்லாம வர முடியாது. ராஜா இருந்தா போதும். ஏன்னா ராஜா கையில தான் முத்திர மோதிரம் இருக்கு, ராஜா கையில தான் அதிகாரம் இருக்கு, ராஜா கையில தான் செங்கோல் இருக்கு, ராஜா கையில தான் எல்லாம் இருக்கு. He is a final authority. அவர் தான் கடைசி அதிகாரம் உள்ளவர். அவருக்கு மீறி வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ராஜா உங்கள் குடும்பங்களிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 10:16 வாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ராஜா? கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். சதா காலங்கள். ஆமென். இஸ் இட்டர்னல் கிங். 5 வருஷம் முடிஞ்சா ஆட்சி மாறி போகிற ராஜா அல்ல நம்முடைய ராஜா. 10 வருஷம் முடிஞ்சா ஆட்சி மாறி போகிறவர் அல்ல. சதா காலங்களும் அனாதியா என்றென்றைக்கும் அவர் உங்கள் குடும்பங்களை அரசாள விரும்புகிறார்.
அல்லேலூயா. நித்தியமாய் உங்கள் குடும்பங்களை அரசாள விரும்புகிறார். அவர் ராஜாவாய் வீற்றிருக்க விரும்புகிறார். 2024 வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியல. ஆனா 2025 நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ராஜாதி ராஜாவாக உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் வீற்றிருந்து உங்கள் குடும்பங்களிலே வசித்து சகல அதிகாரம் உடையவராய் உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் கிரியை செய்ய அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 24:7 சொல்லுது, அவர் மகிமையின் ராஜா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். யார் அந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. அல்லேலூயா. இஸ் a glorious king. அவர் இருந்தாவே அந்த இடமே மகிமையால நிரம்பி இருக்கும். அந்த வீடு, ஆமென், வீடு முழுவதும் மகிமையால நிரம்பி இருக்கும். அவர் மகிமை வந்துச்சுன்னா போதும், எல்லாம் தானாய் நடக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 24:7 அதே 7ஆம் வசனம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பாப்போம். சங்கீதம் 24:7 சொல்றாரு பாருங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உற்றவேசிப்பார். அடுத்த வசனம், யார் இந்த பராக்கிரமமுள்ள கர்த்தர்? அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. பராக்கிரமமுள்ள கர்த்தர். அல்லேலூயா. இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் நாட் only eternal king, not only a glorious king, அவர் நித்திய ராஜா மாத்திரமல்ல, மகிமையின் ராஜா மாத்திரமல்ல, அவர் ஜெயம் கொடுக்கிற ராஜா. அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள கர்த்தர். அந்த ராஜா இருந்தார்னா எத்தனை ராஜாக்களை நம்ம சங்கீத வாசத்துல, சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் சிவந்த சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே தள்ளி போட்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. அந்த ராஜாக்கு முன்னாடி எந்த ராணுவமும் நிற்க முடியாது. ஆமே. யார் அப்படி எதிர்த்து வந்தாலுமே அவர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உங்க கூட உங்க வீட்டில் நடுவில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னைக்குமே வெற்றி தான். 2024 வரைக்கும் வெறும் தோல்வியா இருந்துச்சா, 2025 கர்த்தர் வெற்றியை தரப்போகிறார். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு எப்படிப்பட்டவர் வாசிங்க, அதே செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், முதலாவது அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார், இரண்டாவது அவர் வல்லமை உள்ளவர். He is powerful and mighty. ஆமென். வல்லமை உள்ளவர்னா என்ன? சகலத்தையும் செய்ய வல்லமை அவருக்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த வல்லமையுள்ளவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? உங்க வாழ்க்கையில குறுக்கே வருகிற செங்கடல்களை ரெண்டா பிளப்பாரு. துவக்கமே இப்படி இருந்தா, ஆமே, பிளப்பாருன்னா அவர் எங்க பழக போறாரு, சும்மா ஒரு கதை ஒன்று. நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவர். ஐயா, வல்லமை உள்ளவரையா. செங்கடல் வருது, செங்கடலை அவர் இரண்டாக பிளக்கிறார். யோர்தானை பின்னிட்டு ஓட பண்ணுகிறார், எரிகோவை உடைக்கிறார், வானத்தை பிளக்கிறார், காற்றை அனுப்புகிறார். ஒரே ஒரு வார்த்தை போதும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அது கொண்டு வரும். ஏன்னா he is powerful, அவர் வல்லமையுள்ளவர். பெரிய காரியங்களை, வல்லமையுள்ள காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். He is powerful. வார்த்தையில வல்லம் இருக்குங்க அவருக்கு. எதுல வல்லம் இருக்கு? வார்த்தையில வல்லம் இருக்கு, வஸ்திரத்துல வல்லம் இருக்கு. He is full of power. அல்லேலூயா. சங்கீதம் 74:13 வாசிக்கிற, செங்கடலை இரண்டாக பிளந்தார், சமுத்திரத்தை வாசிங்க பாப்பா. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். அல்லேலூயா. வல்லமையினால. மோசே கிட்ட என்ன இருந்துச்சு? கோல் தான் இருந்துச்சு. ஆண்டு கோல் நீட்டுப்பா,
கோலை நீட்டினா அற்புதம் நடக்குமா? 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 நடக்காதா? நடக்காது. ஆனா அது கோலினால் நடந்த அற்புதம் இல்ல, அவர் வல்லமையினால் நடந்த அற்புதம். அல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையில இருப்பாரானால், அவர் உங்க வாழ்க்கையில் உங்களை எதிர்கொண்டு வருகிற எப்படிப்பட்ட செங்கடலானாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் பரவாயில்ல, அவர் இரண்டாக பிளந்து அதன் மத்தியில் இருக்கிற வரு சர்ப்பங்களின் தலைகளை நசுக்கி போட்டிருல்ல, உடைத்து போட்டீர். அப்போ எவ்வளவு பெரிய தலையோடு அந்த சர்ப்பம் இருக்கு பாருங்க. ஹலோ, உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிற எவ்வளவு பெரிய சர்ப்பமா இருந்தாலும் அதன் தலைகளை உடைக்கிற வல்லமை உள்ளவர் எங்க இருக்கிறாரு? உங்க நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 10:12 சொல்லுது, வாசிக்க வேண்டாம். வல்லமையினாலே பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கினார். எப்படி உண்டாக்குனாரு? வல்லமையினால. வார்த்தையில வல்லம் இருக்கு. வெளிச்சம் உண்டாக கடவுது, உண்டாயிற்று. வானம் உண்டாக கடவுது, உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுது. அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணல, ரொம்ப எஃபர்ட் எடுக்கல. ஏன்னா இஸ் ஃபுல் ஆஃப் பவர். அவர் வாழ்க்கையில வல்லமை நிறைஞ்சிருக்கிறாரு. இல்ல, உஃப்னு ஊதுறாரு, எல்லாம் தானா நடக்குது. அல்லேலூயா. உஃப்னு ஊதுறாரு, அவ்வளவுதான். செத்து போய் கிடக்கிற ஆதாம் ஏவாள் உயிர்த்து எழுதுறாங்க. அப்படியே மண்ணினால செய்யப்பட்டு உயிரற்று கிடக்கிற இந்த சரீரம், இந்த உருவம் இப்ப என்ன ஆகுது? ஒரே ஒரு ஃபோன் ஊதுறாரு, ஜீவ சுவாசத்தை ஃபோன் ஊதுறாரு. அதுல வல்லம் இருக்கு. வார்த்தையில வல்லம் இருக்கு, ஊதுறத்துல வல்லம் இருக்கு. அல்லேலூயா. மார்க் சுவிசேஷம் 5:30 வாசிக்கிற ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொடறாங்க. இயேசு சொல்றாரு, என்னை தொட்டது யார்? என்னிலிருந்து என்ன புறப்பட்டுச்சு? வல்லமை புறப்பட்டது. ஐயா, வார்த்தையில மாத்திரம் இல்ல, அவர் சுவாசத்துல மாத்திரம் இல்ல, அவர் உடுத்தி கொண்டிருக்கிற வஸ்திரத்திலே வல்லமை இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண போகிறேன், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண போகிறேன். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவாரானால், இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு விரோதமாய் வருகிற எப்படிப்பட்ட வியாதியானாலும் பரவாயில்லை, அது 12 வருஷமானாலும் பரவாயில்ல, 18 வருஷமானாலும் பரவாயில்ல, 38 வருஷமானாலும் பரவாயில்ல, அவைகளை சரி செய்து உங்களை எழும்பி நடக்க பண்ணுகிற, உங்களை சுகமாக்குகிற, உங்கள் தீங்கை மாற்றுகிற வல்லமையுள்ள கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்யும்படி உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், 2024 காணாத பெரிய வல்லமையுள்ள காரியங்களை அநேகர் வாழ்க்கையில் 25 பார்க்க போறீங்க. 25 இயேசுவின் நாமத்திலே வல்லமை உள்ளவர் உங்க வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை செய்யத்தான் போகிறார். ஆமென். எதெல்லாம் மனுஷனால முடியாதுன்னு சொல்லிட்டானோ எல்லாவற்றையும் கர்த்தர் வல்லமையினாலே சாதிக்க போகிறார். விசுவாசிக்கணும். அல்லேலூயா. மூணாவது, அவர் எப்படிப்பட்டவர்? அதே 17ஆம் வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். மூணாவது, அவர் ரட்சிக்கிறவர், சேவியர். ஆமென். முதலாவது, அவர் ராஜாவாய் உங்கள் நடுவில் இருக்கிறார், வல்லமையுள்ளவராய் உங்கள் நடுவில் இருக்கிறார். மூணாவது, ரட்சிக்கிறவராய் நடுவில் இருக்கிறார். ரட்சிக்கிறவர், உங்களை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. உங்களை விடுவிக்கிறவர். உங்களுக்கு வருகிற எல்லா தீங்கு நின்றும் அவர் வைராக்கியம் கொண்டு திரும்ப வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். இனி உங்களுக்கு தீங்கு இல்லை, இனி உங்களுக்கு பலவீனம் இல்லை, இனி உங்களுக்கு வியாதி இல்லை, இனி உங்களுக்கு தோல்வி இல்லை. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றி எல்லாவற்றையும் முறியடித்து கர்த்தர் உங்கள் நடுவிலே உங்களை ரட்சிக்கிறவராய், உங்களை விடுவிக்கிறவராய் அவர் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 18:3 வாசிக்கிறோம். சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கிறவர். ஆமென். அவர் ரட்சகர் என்ன பண்றாரு? உங்க நடுவில் வாசம் பண்ணி உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களுக்கு உங்களை ரட்சிக்கிறார். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கலாம், நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஆனால் எல்லா சத்துருக்களுக்கு நின்றோம் விடுவித்து உங்களை ரட்சிக்க இயேசு வந்திருக்கிறார். இந்த 2025 உங்களை ரட்சிக்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ண போகிறார். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம பிறந்திருக்கிற ரட்சகர். அல்லேலூயா. நம்மை காப்பாற்றுகிறவர்.
சங்கீதம் 59:2 வாசிக்கிறோம். சங்கீதம் 59:2. அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து, அக்கிரமக்காரனுக்கு என்னை தப்புவித்து, இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். ஆமென். அக்கிரமக்காரன். இந்த தேசத்தில் யார் பெருகி இருக்கிறாங்கம்மா? சும்மா சண்டைக்கு வராயா? நாம ஒழுங்கா தான் போறோம் பைக்ல. ஆமென். நானும் ஒழுங்கா தான் பொறுமையா தான் போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒருத்த குறுக்கு வந்துட்டான். ஏன்பா பார்த்து போறது என்ன சண்டைக்கு வரையான்றான். ஏய் பார்த்து தடா போறதான்னு கேட்டேன். இப்ப என்னன்ற சண்டைக்கு வரையான்னு. நம்ம எங்க சண்டைக்கு போறது? ஆமென். அல்லேலூயா. நம்ம தான் இப்போ ரட்சிக்கப்பட்ட பாவி ஆயிட்டுமே. சண்டைக்கு அங்கே போகிறது இப்போ அவங்ககிட்ட நம்ம. ஹலோ, இவங்கெல்லாம் யாரு? யார் இவங்கெல்லாம்? அக்கிரமக்கார். வீணா சண்டைக்கு வருவான். காரணம் இல்லாமல் உங்களை என்ன பண்ணுவான்? கூட நீ வேணா வாடா, ஒத்தி கொத்த வாடான்னுவான். சும்மா இதுதான். இவன் தான் அக்கிரமக்காரன். உங்களுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் உங்ககிட்ட வம்புக்குனால சண்டைக்கு வருவான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அக்கிரமக்காரர் எல்லாரிடத்திலிருந்தும் உங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்கு சத்துருக்கள் ஆறாங்களா? காரணமே இல்லாமல் உங்களுக்கு சத்துருக்களா மாறுறாங்களா? காரணமே இல்லாமல் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் ரட்சிக்கும்படி 2025 நீங்கள் பட்ட பாடுகள் போதும், உபத்திரவங்கள் போதும், உங்கள் கண்ணீருக்கு பதில் தரும்படி அவர் வைராக்கியம் கொண்டு இறங்கி வந்து உங்களை ரட்சிக்கும்படி உங்கள் நடுவிலே வாசம் பண்ண போகிறார். அல்லேலூயா. 4வது அவர் யாருன்னா, நிறைய பாயிண்ட் இருக்கு. மொத்தம் 12 பாயிண்ட். எத்தனை பாயிண்ட்? 2 விதமா பிரிச்சிருக்கிறேன். ஒன்று 5 பாயிண்ட், ஒன்று 7 பாயிண்ட். எத்தனை பேசணும் தெரியாது. பாஸ்டர் சொல்லிட்டா 2:15 வரை தான் உன் டைம். ஆமே, அதுக்குள்ளே நான் முடிச்சிடணும். அல்லேலூயா. அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமே. 4வது அவர் எப்படிப்பட்டவராய் நம் நடுவில் இருக்கிறார். வாசிங்க. ஏசாயா 12:6 வாசிங்க பார்ப்போம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 4வது நம் நடுவில் இருக்கிறவர் யாருன்னா பெரியவர். சொல்லுங்க பாப்பா, யார் அவரு? பெரியவர் நமக்குள்ளே, மிகவும் பெரியவர் நமக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் நமக்குள்ளே. ஓஹோ, பெரியவர் நமக்குள்ளே, மிகவும் பெரியவர் நமக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் நமக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, என் இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, பெரியவரே. அல்லேலூயா. நம் நடுவில் இருக்கிறது யாருங்க இப்போ? சொல்லுங்க. பெரியவர். எதில் பெரியவர்? எல்லாவற்றிலும் பெரியவர். சொல்றாரு, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடினா எவ்வளவு ஹைட்டா இருக்கிறாரு. அவர் ஹைட்டுக்கு ஈக்குவலா யாராவது இருக்கான அந்த உலகத்துல? அதுலேயும் அவர் பெரியவர். அற்புதங்களை செய்கிறதிலே பெரியவர், நம்மை நடத்துகிறதிலே பெரியவர், நம்மை போஷிக்கிறதிலே பெரியவர், நம்மை காப்பாற்றுகிறதிலே பெரியவர், நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறதிலே பெரியவர். அல்லேலூயா. அந்த பெரியவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு கவலை? ஆமே. யார் கூட இருக்கிறா இப்போ? நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். many times we don't believe. ஏங்க நம்ம கூட இருக்கிறவர் யாருங்க? பெரியவருங்க. நம்மளை அழைத்தவர் பெரியவருங்க. உங்களை தெரிந்து கொண்டவர் பெரியவருங்க. அவர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்களும் பெரியவர்கள் தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பெரியவர் அவங்க குடும்பத்தில் இருக்கிறதுனால உங்க குடும்பம் பெரியசு. அல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம். எப்ராத்தா எனப்பட்ட யூதாவிலே நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் பெரியவர் உண்டத்திலே வருகிறார். அந்த பெரியவர் வந்த நாள்லேருந்து அந்த பெத்லகேம் பெருசா மாறிடுச்சு. உலகத்திலே பெரிய பெரிய பணக்கார நாடோ அல்லது அதிகாரம் படுத்த நாடு எது சொல்லுவாங்க அதிகமா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆமே. அல்லேலூயா. அமெரிக்கா டாலர் தான் எல்லா தேசத்திலும் அங்கீகரிக்கப்பா. அமெரிக்கா பிரசிடென்ட்னா ஒரு இது இருக்கு எல்லா தேசங்களுக்கும்.
ஆனால் அந்த அமெரிக்காக்காரனுக்கும் மேலான ஒரு தேசம் இருக்குன்னு அதுதான் பெத்லகேம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தேசத்துலேருந்தும் போகிறான் பெத்லகேமை பார்க்கறதுக்கு. எல்லா தேசத்திலும் பெத்லகேமை குறித்து பேசுகிறான். அல்லேலூயா. அமெரிக்காவை குறித்து பேசுகிறானோ இல்லையோ, பெத்லகேமை குறித்து சாலமோன் தீவுகளில் பேசுகிறான், ஃபிஜி ஐலண்டில் தீவு பேசுகிறான். ஆமே. சாலமோன் தீவுன்னு ஒரு தீவு இருக்குது, தெரியுமா? எங்களுக்கு அந்தமான் தீவே தெரியாது, இதில் ஒரு சாலமோன் தீவு வேறு சொல்றியா? ஆமே. நம்ம உலகத்தில் சாலமோன் தீவுன்னு ஒரு தீவு இருக்குங்க. அதில் யாரை பற்றி பேசுகிறான்? பெத்லகேம். ஏன் அந்த பெத்லகேமுக்குள்ளே வந்தது யாரு? பெரியவர். அல்லேலூயா. இப்போ நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டுக்கு திடீர்னு முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டா என்ன சொல்லுவாங்கல்ல, யாரை வந்தது, நான் திடீர்னு சிஎம் வந்துட்டார் உங்கள் வீட்டுக்கு. பெரிய ஆள்ரா நீ. யார் வந்து போனது உங்கள் வீட்டுக்கு? சிஎம். அதுலேருந்து நம்ம தனி மரியாதை கிடைக்கும். ஆமாவா இல்லையா? யாராவது தேசத்தில் பெரியவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து போனாவே உங்களுக்கு தனி மரியாதை தான், தனி கவனிப்பு தான். இது வரைக்கும் உங்களை பார்த்து எல்லாம் இது பண்ணவங்களாம் இப்போ உங்களை பார்த்து சல்யூட் அடிப்பான். சார் வணக்கம் சார், சார் வணக்கம் சார். அதே போல தான் பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. சங்கீதம் 71:19 வாசிக்கிறோம். வாசிங்க பாப்போம். சங்கீதம். தேவனே, தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்தி, பெரிதானவைகளை செய்தி. தேவனே, தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? உமக்கு நிகரானவர் யார்? அல்லேலூயா. ஐயா, அவர் பெரியவருங்க, அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்ல. அவர் பெரிய காரியங்களை செய்கிறதுல ஒப்பற்ற தெய்வம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். கையை தட்டி சொல்லுங்க பாப்போம் எல்லாம். எஸ். பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு எல்லாம் உற்சாகமா ரபா ஷகரமா கரலா செந்தரே. பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஓஹோ, உமக்கு ஒப்பானவர் யார்? ஓஹோ, உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஓஹோ, வானத்திலோ பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாம் சொல்லுவோமா? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. யோவான் 1:50 ஆண்டு சொல்ல, இன்னும் பெரிதானவைகளை காண்பாய். ஏன்னா அவன் மத்தியில் இருக்கிற பெரியவர். இதை பார்த்து ஆச்சரியப்படாதியா? இதை பார்த்து மாத்திரம் ஐயோ இதுவே பெருசுன்னு நினைக்காத. ஆண்டு சொல்ல, இன்னும் பெருசு நடக்க போகுது, இன்னும் அற்புதம் நடக்க போகுது, இன்னும் பெரிய காரியங்கள் நடக்க போகுது, இன்னும் கர்த்தர்களை பெரியவனை மாத்த தான் போறாரு. நீங்க நினைக்கிறீங்க இதுவே பெருசு இல்ல, சொல்றாரு இன்னும் பெருசு. கையை தட்டி இன்னும் பெருசு, இன்னும் பெருசு, இன்னும் பெரிதானவைகள், இன்னும் பெரிதான ஆசீர்வாதம், இன்னும் பெரிதான கிருபை, இன்னும் பெரிதான நன்மைகளை செய்கிற பெரியவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பெரியவங்க வந்தா அவங்க கொடுக்குற பிளஸ்ஸிங்கே நன்மையே பெருசாக தான் இருக்கும். அல்லேலூயா. தாய் மாமா வந்தால் 500 ரூபா கொடுப்பாரு. சாதா மாமா வந்தால் 50 ரூபா கொடுப்பார். சாதா மாமாக்கும் தாய் மாமாக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கா இல்லையா? ஆமென். தாய் மாமா எவ்வளோ கொடுப்பாரு? வரும்போது மிக்சரு முறுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? வாங்கிட்டு. ஆனால் சாதா மாமா வந்தால், சாதா மாமா என்ன சும்மா ஒப்பு சப்பா மாமா ஆயிடுறாங்களே, இவங்கள என்ன பண்ணுவாங்க? 2 மேரி பிஸ்கெட்டு, ஒரு பட்டர் பிஸ்கெட்டு. ஆமென். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க வருவாங்க, கரெக்டாக 20 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வருவாங்க. எவ்வளோ? 20 ரூபா தாங்க. ஏன்னா நாங்கள் அப்போ ரொம்ப எளிமையில் இருந்தோம். இப்போ எளிமையில்னா ரொம்ப ஏழ்மையில் இருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம். எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதில்ல, இவன் 20 ரூபாய்க்கு தான் ஒருத்தன்னு. கரெக்டாக 22 5 ரூபா மேரி பிஸ்கெட்டு, 10 ரூபா ஒரு மில்கி பிஸ்கெட், அவ்வளோதான். நானும் பார்த்தேன். ஆனால் வேற வீட்டுக்கு போகும்போது நல்லா சரவணா பேக்கரியோ பாலாஜி பேக்கரியோ போயிட்டு நல்லா மிக்சர் முறுக்கு எல்லாம், ஏன்னா அங்கேருந்து நிறைய வருது, என்கிட்ட ஒன்றும் போல. ஆமென். 20 ரூபா தான் என் வேல்யூவே, 20 ரூபா இருந்தது. கர்த்தர் இப்போ பெரியவனா மாற்றி வச்சுக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இவன் இந்த மிக்சர்லாம் சாப்பிட மாட்டான். நான் சாப்பிட்றது இல்லை, ஏன்னா கர்த்தர் அதை மாற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெரியவர் உங்கள் நடுவில் இருந்தார்னா உங்களை பெரியவங்களா மாற்றுவாருங்க. உலகத்தை அவங்கள சீப்பாக தான் நினைப்பான். இவனுக்கு இது போதுன்னு நினைப்பான், இவனுக்கு இதுவே அதிகம்னு நினைப்பான். ஆனா ஒரு காலம் வரும், கர்த்தர் பெரியவங்களா மாத்துவார் பாருங்க, அப்போ எல்லாம் பெருசா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஐந்தாவது, நிறைய பேசலாம், நேரம் இல்லை, வேகமா போலாம். ஐந்தாவது, நம் நடுவில் இருக்கிறவர் யார்? ஓசியா 11:9. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஐந்தாவது, நம் நடுவில் இருக்கிற யார் தெரியுமா? பரிசுத்தர். Holy God dwells amongst us, in the midst of us. நம் நடுவில் இருக்கிறது பரிசுத்தர். அப்போ பரிசுத்தமா நாம் இருக்கணும், அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. நம் நடுவில் யார் இருக்காருங்க? பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவத்தை வெறுக்கிற பரிசுத்தர் நம் நடுவில் இருக்கிறபடினாலே, உங்கள் குடும்பத்திலே அவர் பரிசுத்தராய் வீற்றிருக்கிறபடினாலே உங்கள் குடும்பத்தை பரிசுத்தமாய் மாற்ற அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏசாயா 6:2-3 சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன்கள் சேருபீன்களும் அவர் மத்தியில் எப்பொழுதும் அவரை பாடிக்கொண்டே இருக்கிறது, ஏன்னா அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. 2025 ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் எங்கள் நடுவிலே பரிசுத்தராக இருப்பதினால உமக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் எங்கள் வீட்டில் வரக்கூடாதப்பா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே. இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே. இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அவர் எப்படி பரிசுத்தர்னா, லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டு போய் வாசித்து பாருங்க. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. 34ஆம் வசனத்துல பிசாசு பிடிச்சவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கும் எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று நான் அறிவேன். நீர் யாருன்னா நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தம் எடுக்கிறான். பிசாசுக்கு கூட தெரியுது அங்கே வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. இவர் இத்தனைக்கு அவனை போய் பேய் கூட ஓட்டல, சும்மா அந்த பக்கம் போறாரு. உடனே அவன் கத்துறான், ஐயா உமக்கும் எனக்கு என்னையா, நான் இப்படி விட்டா ஏத்தியாவது அழகழிச்சு அப்படி போயிடுவேன். நீர் சாதாரணப்பட்டவர் அல்ல, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. 2025 பரிசுத்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிறார். ஆமென். உங்க குடும்பம் பரிசுத்தமாய் மாறட்டும், உங்க வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறட்டும், உங்க ஜீவியம் பரிசுத்தமாய் மாறுவதாக. ஆமென். இது எப்படிப்பட்டவர்? இப்போதான் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து அவர் செய்ய போகிற ஆசீர்வாதங்கள் என்ன, நன்மைகள் என்ன, இதுதான் மிக முக்கியமான செய்தியே. அல்லேலூயா. அவர் நடுவில் இருக்கிறாரல்ல. நிறைய பேர் இப்போ சிரிக்கிறாங்க, இன்னும் இது வேற இருக்குதா? ஆமென். அல்லேலூயா. நம்ம தெரியநிலை நடுவில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், என்ன காரியங்களை செய்கிறார். ரெண்டாவது, அவர் எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். தீங்க காணாதிருப்பான்னு சொன்னார்ல, என்ன தீங்க நம்ம வாழ்க்கையில் காண மாட்டோம், அவர் என்ன ஆசீர்வாதங்களை தருகிறார். வாசிங்க பார்ப்போம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. செப்பனியா 3:16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். முதலாவதாக உங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதம், இந்த 2025 அவர் உங்களுக்கு செய்கிற ஆசீர்வாத நன்மை என்னன்னா, உங்களுக்கு தைரியத்தை தருகிறார். அல்லேலூயா. எல்லா கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். He gives you courage. தைரியத்தை தரார். ஆமென். சொல்றாரு, பயப்படாது, தளர்ந்து விடாது. பயம் வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு தளர்வு வரும். பயம் வந்துச்சுன்னா சில பேர் கை கால் நடுங்கும், அதுதான் தளர்வு. எதையும் செய்ய முடியாது. ஆமென். தானா நடுக்கம் எடுக்கும், அதுக்கு மேல எதையும் செய்ய முடியாது. ஒரு விதமான பயம்.
அடுத்த காரியத்தை செய்ய முடியாத ஒரு திகைப்பு, ஒரு தளர்வு, போதுமாண்டவரே சோர்வு. தளர்வு என்று சொன்னால் சோர்வு, முயற்சியை கைவிட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, தளர்ந்து போகாதே, ஏன்னா நான் உன் நடுவில் இருந்து உனக்கு எப்பொழுதும் தட்டி கொடுத்து தைரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உங்களை தைரியப்படுத்துகிற கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. 2025 நீங்க 2024 கண்ட எல்லா போராட்டங்களை கண்டு, சோதனைகளை கண்டு பயந்து தளர்ந்து போய் சோர்ந்து போய், ஆண்டவரே இந்த 2025 எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆண்டு ஆமென் நீங்க ஒருவேளை வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன தளர்வுகள் வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், உங்களை தைரியப்படுத்தி உங்களை முன்னோக்கி செல்ல வைக்கிற கர்த்தர் ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் தைரியத்தை தருவார். பொல்லாத சத்துருவின் கிரியைகளை எதிர்கொள்ளுகிற ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இதுதான் இன்னைக்கு மிக மிக அவசியம். இன்னைக்கு அலேருக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு தளர்வு வந்துடுது. என்ன தளர்வு? பயம் வந்தா தானா தளர்வு வந்துடுது. அட போங்க பிரதர், அப்புறமா பார்த்துக்கலாம், இது இப்பெல்லாம் வேலை ஆகாது. ஒரு சோர்வு. அல்லேலூயா. போங்க சிஸ்டர், நானும் இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன், இவ்வளோ பண்ணுறேன், ஒரே போராட்டம், ஒரே பிசாஸ்கிரியை. ஆமே. அல்லேலூயா. ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு, ஒருத்தருக்காக ஜெபிக்கிறேன். என்னடா, பீரோலாம் தானா விழுதான். பீரோவில் என்ன பண்ணுதான்? தானா விழுதான். தூங்க முடியலையா? வாஷிங் மிஷின்லாம் தானா ஆடுதான். ஃப்ரிட்ஜு தானா ஆடுதான். அல்லேலூயா. பயம், சோர்வு, எதையும் செய்ய முடியல, தூங்க முடியல, சோர்வு. ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாத, உங்களை தைரியப்படுத்துகிற கர்த்தர் நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன். அதான் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவாவே பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள்ளுங்கள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீர்கள். கையை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. செருபாபேலே, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, பயப்படாதே. காரியம் என்ன? நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ திடன் கொள். Be strong and courageous. யாருமே இப்போ இந்த செருபாபேல் கூட இந்த யோசுவா கூட வரல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யார் வந்தாலும் வரலனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. நீ திடன்கள் சோர்ந்துடாத, வேலை விட்டுறாத. நீ ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும், உன் வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும், உன் ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும், உன் குடும்பத்தை கட்டுகிற வரைக்கும், உன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிற வரைக்கும், உன் பேர பிள்ளைகளை பார்க்கிற வரைக்கும், உன் வாழ்க்கை கட்டப்படுகிற வரைக்கும், வீடு கட்டுகிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன் கூட இருந்து உன்னை தைரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். திடன்கொள். சோர்ந்துடாத, சோர்ந்து போய் மூலையில் உட்கார்ந்துடாத. அல்லேலூயா. இது எப்படி ஆகும் ஆண்டவரே? ஆண்டு சொல்ற, ஆகும்டா, எழுந்து போய். அல்லேலூயா. ஆகும். ஏன்? தைரியப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர், தைரிய. யார் அவரு? ராஜா, வல்லமையுள்ளவர், பெரியவர், பரிசுத்தர், அதிசயங்களை செய்கிறவர். அவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, போயிட்டே இரு. நோ மேட்டர் who helps you, who don't help you, don't worry about anything. யாரும் கூட வரா, யார் உனக்கு நன்மை செய்ற, யார் இருக்கா, கவலைப்படாத. உன்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர் நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ வேலையை நடப்பி. அல்லேலூயா. 2025 2024 எதெல்லாம் விட்டீங்களோ ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. பொண்ணு பார்க்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, தைரியமா நடப்பி, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அவர் தைரியம் கொடுத்த பிறகு வேற யார் நமக்கு தைரியம் கொடுக்கணும்? ஆமென். இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால வேற என்ன நமக்கு? என்ன பயம், என்ன சோறு வந்துடும்? ஏன்? யார் கூட இருக்கா? நமக்கு யார் கூட இருக்கா? வல்லமை உள்ளவர். அதான் 2 தீமோத்தேயு 1:7 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடாமல்.
வாசிங்க பாப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆவியையே கொடுத்திரு. எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலமுள்ள ஆவி. அல்லேலூயா. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே, பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. தேவாதி ராஜாவே, அப்பா பிதாவே, உம் நாமமே தஞ்சமே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் நாமம் எந்தன் தஞ்சமே. அல்லேலூயா. 2025ல நீங்க சோர்ந்து போய் தளர்ந்து போய் வந்திருக்கலாம். இந்த 2024 முழுவதும் நீங்க கண்ட பாடுகள்னால, பிரச்சனைகளால, உபத்திரவத்தினால, கண்ணீர்னால ஒரு விதமான சோர்வு, தளர்வு, 2025ல நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன் என்ற வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, செப்பனியா 3:14 சொல்றாரு பாருங்க, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. காரணம் என்னன்னா, சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ பயப்படாதே, தளர்ந்து விடாதே, சோர்ந்து போகாதே, நீ தைரியமாயிரு. ஏன்னா உன்னை தைரியப்படுத்திக் கொண்டே இருப்பார். நீங்க எப்போ சோர்ந்து போகணும் அவருக்கு தெரியும். ஆமென். அவர் ஒரு தைரியத்தை கொடுப்பார் பாருங்க. அந்த தைரியம் வந்துச்சுன்னா எந்த மனுஷனால் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு அசட்டு தைரியம். அது அல்லேலூயா. எல்லாத்தையும் செய்து முடிப்புன்ற ஒரு நம்மால என்ன சொல்றது, ஒரு அப்நார்மல் ஒரு ஸ்ட்ரென்த் வரும் பாருங்க நமக்கு. ஆமென். இந்த தைரியத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எலியா சோர்ந்து போய் கிடக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 5 வசனங்கள் வரை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அல்லேலூயா. எலியா எவ்வளவு பெரிய மனுஷன். இவரு வானத்திலிருந்து எதை இறக்குனாருங்க? அக்கினி இறக்குனார். இல்ல, மழையவே ஸ்டாப் பண்ணாரு. அவரால் செய்யக்கூடாத அதிசயமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். ஆனா இந்த எலியாவுக்குள்ள ஒரு சோர்வு என்னன்னா, சாதாரண இந்த யேசபேலை பார்த்த ஒரு சோர்வு இவருக்கு வந்துடுச்சு. யேசபேல் சொல்றாங்க, நாளைக்கு இந்நேரத்தில் உனக்கு இப்படியே செய்யப்படும். இவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, யேசபேலே இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிற இப்பொழுதே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னை பட்சிக்கிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அந்த யேசபேல் அக்கினி பட்சித்திருக்குமா? பட்சித்திருக்காதா? நல்ல கவனிங்க. என்னதான் நம்ம அற்புதம் செய்தவர்களாக இருந்தாலும், என்னதான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருந்தாலும், என்னதான் நம்ம ரொம்ப நேரம் ஆண்டவர் கூட செலவு பண்ணுறவங்களா இருந்தாலும், இந்த தளர்வு, இந்த சோர்வு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை வந்து தான் போகும். அல்லேலூயா. போய் படுத்துட்டார் எலியா. போய் படுத்துட்டு சொல்றாரு, ஆண்டவரே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த யேசபேல் செத்த பேர் போறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. சொல்றாரு, என்னை எடுத்துக்கொள்ள போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. என்ன போதும் ஆண்டவர்? என்ன போதும்? இன்னும் நீ செய்ய வேண்டியது இன்னும் அதிகம் இருக்குடா. ஆமென். இதுக்குள்ள போதுன்ற நம்மால் செத்தா போதும். நமக்கு நம்மால் வாயிலிருந்து வர வார்த்தை என்னது? போய் சேர்ந்தா போதும். என்ன போய் சேர்ந்தா போதும்? ஆண்டு சொல்ல, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. சும்மா விட மாட்டார் உங்களை. ஆமென். உங்களை நல்லா வாழ வைப்பாருன்னா கூட ஆமீன் வர மாட்டேங்குது. உங்களை சும்மா விட மாட்டாருங்க.
போதும் ஆண்டவர் எடுத்துக்கன்னா விட்டுற, எடுத்துக்க மாட்டார் உடனே. நீங்க செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. உங்களை தட்டி எழுப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. சோர்ந்து போயிட்டீங்களா? அவர் உங்க மத்தியில் தைரியப்படுத்த, கவலைப்படாதுப்பா, நீ செய்ய வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கு. கோ ஃபார்வர்ட். ஆமென். உங்களை கொண்டு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அல்லேலூயா. நம்மள ஆனவன செத்துடுறேன், நீ போய் செத்து தான் பாரு, சாகவே மாட்டேன். நீ என்ன முயற்சி பண்ணி சாக மாட்டேன். ஏன்னா உன்னை கொண்டு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அல்லேலூயா. சாகிறதுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாரு. ஆமே. நான் எப்போ சாக வேண்டிய ஆளு, எப்போ தேளு கொட்டி மரண படிக்கல இருக்கிறேன். எங்க அப்பா எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பாருங்க. சாம்பல் உடம்பு ஃபுல்லா பூசிட்டு எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு ஜோமா நீங்கிறாங்க. ஆமே. உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சா, என்ன பண்ணிக்கிறாங்க இப்ப? இன்னும் ஒரு மணி நேரம் பாஸ்ட் லேட்டா வந்திருந்தாருன்னா போய் சேர்ந்துருப்பா அப்பவே நான். ஹலோ, ஆண்டு சொல்றாரு, உன்னை தேளு கொட்டினாலும் சாக மாட்டேன், பாம்பு கொட்டினாலும் சாக மாட்டேன், உன்னை காப்பாத்துறதுக்கு ஏற்ற நேரத்தில் என் தூதனை அனுப்புவேன். ஏன்னா உன்னை கொண்டு செய்ய வேண்டியது அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீச்சல் தெரியாமல் போய் குளத்துல குதிச்சு கிருஷ்ணா வாட்டர் தண்ணி அடிச்சுன்னு போகிற தண்ணியில் குதிச்சு போயிட்டேன். எவன் முடிப்பு இழுத்து மேலே தூக்கி வச்சான்னு தெரில. ஆமே. அப்பயே போயிருக்க வேண்டியது, எங்கேயாவது போயிருப்பேன், பாடி கூட கிடைச்சிருக்காது. இப்போ பாருங்க எப்படி நிற்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டு செய்ய வேண்டியது அதிகம். அல்லேலூயா. சும்மாவே அல்ல எதுக்கு எடுத்தாலும் நான் செத்து போறேன் 2025 சொல்றேன், 25 முடிகிற வரைக்கும் யாரும் சாவ மாட்டீங்க. 2026 காண்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல தீர்க்காயுசை தருவாராக. ஆமென். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசுவின் ஆவி தலைவர்களை கொண்டு வரும். பயமுறுத்துவான் பிசாசு. காற்றை பார், கடலை பார், உன் படகு முழுக போது பார். ஐயா, இயேசு கூட இருக்கிறாருங்க. மத்தேயு 4 வீட்டில், மார்க் 4 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நேரம் இல்லை, அதனால தான் நிறைய வசனங்களை ஸ்கிப் பண்ணிட்டேன். படகுல யார் இருக்கார்? இப்போ இயேசு இருக்கிறாருங்க. இவன் முழுகுனா யாரும் முழுக போறா இப்போ? ஆனாலும் கர்த்தரா, நாங்க சாக போகிறோம், நாங்கள் மடிய போகிறோம். ஆமென். இயேசுக்கார், ஏண்டா கொஞ்ச நேரம் தூங்கலான்னு படுத்தேன், இப்பதான் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா படுக்கலான்னு அதுக்குள்ள போன் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிடுறீங்களாடா. ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது. ஏன்டா பயப்பட்டீங்க கேட்குறாரு. ஏன் பயப்பட்டீங்க? நான் உங்க நடுவில் தானே, உங்களை விட்டு எங்கேயாவது போயிட்டுனா சொல்ல. நானும் உங்க அப்படி போட்டு கவுந்தா யாரும் சேர்ந்து கவிழ போறா? இப்போ இயேசு தானே கவர போறாரு. அவர் கவிழ விட்டுருவாரா? போட்டை மூழ்க விட்டுருவாரா? போட்டை மடிய விட்டுருவாரா? உங்களை மடிய விட்டுருவாரா? கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டு. ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற ராஜாதி ராஜன் வல்லமை உள்ளவர். முதலாவது உங்களை தைரியப்படுத்துகிறார். ரெண்டாவது அவர் செய்கிற அதிசயம் என்ன, நன்மை என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிங்க. மத்தேயு 19:20, 18ஆம் அதிகாரம் 19:20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் நடுவில் இருந்து நமக்கு செய்கிற அந்த 2025 செய்கிற நன்மை என்னன்னா, உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்ற போறார். 2024 you may have unanswered prayers. பதில் கிடைக்காத ஜெபங்கள், பதில் கிடைக்காத விண்ணப்பங்கள் 2024 இருந்துச்சுன்னா 2025 உங்கள் எல்லா விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு அதன்படியே செய்ய போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொல்ல பாருங்க, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். ஏன் சொல்றாரு? ஏன் என்றால் அதுதான் மிக மிக முக்கியம்.
அவங்களுக்கு கொடுக்கப்படும், பதில் கொடுக்கப்படும், அவங்க வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும், ஜெபம் கேட்கப்படும். ஏனென்றால் நான் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அவர் நடுவில் இருந்தார்னா நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார், அவர் ஒரு நாளும் தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். ஆனா நல்லா கவனிங்க, 2025 ஒரு தீர்மானம் எடுங்க, குடும்பமா நீங்க உட்கார்ந்து நிறைய காரியங்களை பேசணும். ஆமென். பேசினாதான் கர்த்தர் கேட்கிறார். 2 அல்லது 3ன்னா மனைவி, கணவன், பிள்ளை, இதுதான் ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. அப்போ கணவன், மனைவி, பிள்ளைகள் நீங்க அமர்ந்து சில காரியங்களை பேசினா தான் கர்த்தர் அதை கேட்டு உங்களுக்கு அப்படியே செய்வார். கணவன் ஒரு பக்கம் போய் மூலையிலே ஜெபிக்கிறதும், மனைவி ஒரு பக்கம் போய் மூலையிலே ஜெபிக்கிறதும், பிள்ளைங்க ஒரு பக்கம் போய் மூலையிலே ஜெபிக்கிறதும் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சில காரியங்கள் நீங்க ஆலோசனை பண்ணீங்கன்னா கணவன், மனைவி, பிள்ளைகள் சேர்ந்து ஆலோசனை பண்ணணும். ஒருவேளை அது பிள்ளைகள் வரக்கூடாதுன்னா கணவன் மனைவியாவது உட்கார்ந்து பேசணும். ஆமென். நிறைய பேர் கணவன் மனைவி கிட்ட பேசுறதே கிடையாது. இப்போ 2வது ஒரு மனைவி வந்துருச்சு. என்னது அது? போனு. ஆமென். என்னது அது? போனு. சில பேர் என்ன கட்டிந்து அந்த போனை கட்டியிருந்துருக்கலாம், என்ன கட்டியிருந்த பதில் யாரை கட்டியிருந்துருக்கலாம்? அந்த போனை கட்டின்னு அழுதுருக்கலாம். எப்ப பார்த்தாலும் போனு 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 போனு. என்னதான் இருக்குது அந்த போன்ல? நான் பொண்டாட்டியா அந்த போன் பொண்டாட்டியா தெரியல. ஆமே. சில வீட்டு அம்மாங்களும் அப்படிதான், காதுல 2 சொருவிக்கு ஹெட்போனு. ஆமே. ஹலோ, புருஷன் வரானா போறானா சாப்பிட்டானா ஒன்றும் தெரியாது. அது பாட்டுன்னு வரும், அது பாட்டுன்னு போவோம். வந்தியா? எப்போ வந்தா? இப்போ வந்தியா? காபி போட்டா? ஏன் நான் வந்து 1.5 மணி நேரம் ஆகுது, இப்போதான் உன் கண்ணுக்கே நான் தெரியுறேன்னா? ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு 2-3 பேர் நீங்க உட்கார்ந்து பேசணும். அல்லேலூயா. அதுதான் மல்கியாவின் புஸ்தகத்தில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லுது. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், நல்லா கவனிக்கணும், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். போதுமா? நீங்க குடும்பமா ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளணும். அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், ஆமே, அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், சில நேரத்தில் புருஷமாரு பேசல பிடிச்சி உட்காரியா பேசணும் உங்ககிட்ட. இன்னைக்கு மான விட மாட்டேன், உன்ன பேசுற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், போய் லாக் பண்றேங்க டோரை. ஆமே. அடி வாங்கினாலும் உதவான இன்னைக்கு பேசியே தான் ஆகணும். ஹலோ, பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க, மன கஷ்டங்களை பேசுங்க. யார் கேட்குறாங்க தெரியுமா? கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் எப்படி கேட்குறாரு? கவனிச்சு கேட்குற. ஐயோ, என் பிள்ளைங்க ஏதோ மனசு கஷ்டத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாங்களே, ஏதோ வேதனையை பேசிக்கிறாங்களே, கவனிச்சு கேட்பாரு. கேட்டுட்டு நீங்கள் சொல்லுவீங்களே, இப்படி இருந்தால் சரி நல்லா இருக்கும்பா, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை கேட்டு உங்களுக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. நான் திருமணமான புதுசில் என் மனைவியை வண்டியில் கூட்டு போய் மேல் நிலத்தில் நம்முடைய சில்லறம் போயிட்டு அங்கேருந்து வரும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த இடத்துல காசு இருந்தால் இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டுவோம் பாப்பா. ஏன்னா ரொம்ப அருமையான நேச்சர் நிறைந்த ஒரு இடம், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்குது. இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. காசு இருந்தால் இந்த இடத்துல வீடு கட்டுவேன். நானும் என் மனைவி பேசணும் பாருங்க. இன்னைக்கு எந்த இடத்த நான் காட்டினோ அதே இடத்துல போய் வீடு கட்டியிருந்துக்கிறேன். ஆமே. என்னைக்கோ சொன்னது, நான் என்னைக்கோ பேசுனது, விளையாட்டா பேசியிருக்கலாம், நம்ம ஜாலியா பேசியிருக்கலாம், போற போகல பேசியிருக்கலாம். ஆனா கவனித்து கேட்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. வேதனையா? உட்காருங்க, பேசுங்க, கஷ்டப்படுங்க, மனஸ்தாபம் 2 பேருக்கும் பேசுங்க, மனசு விட்டு அழுங்க. கணவன் மனைவி ஒன்றும் பிரச்சனைக்கு குறைஞ்சிட்டு போறதில்ல. கணவன் மனைவி தானே, கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. சில பேர் நான் யாருக்கும் வெளிப்படுத்திக்க மாட்டேன், எல்லாம் இருதயம் வச்சு ஒரு நாள் இதுவாயிடும். அப்புறம் ஆமே, எதில் வச்சுக்கூடாது?
அப்படி இருதயத்திலே வச்சிங்கன்னா அது எவ்வளோ தான் தாங்கும்? அது இருக்கிறதுக்கு கையளவு தான். அது எவ்வளோ தாங்க சொல்லுங்க பார்ப்போம். பேசணும். அல்லேலூயா. சில பேர் பேசுவாங்க தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுக்கூடாது. அதான் நம்ம குசுகுசான்னு பேசுறது. என்னது நம்ம ஊரில் எப்படி தான் இந்த வார்த்தைகளை குசுகுசான்னு பேசுறது தான். என்ன குசுகுசான்னு பேசுறது? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட காது கேட்காது, அப்படி பேசுவாங்க நம்ம ஆளுங்க. நீங்கள் எப்படி கொசகொசான்னு பேசினாலும் நசனசான்னு பேசினாலும் கவனித்து கேட்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் வேண்டுதல்களை அருள் செய்வார். அல்லேலூயா. கணவன் மனைவி கையை பிடிக்கணும், 2 பேரும் ஜெபிக்கணும். பிள்ளைங்க கையை பிடிச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இந்த தேவை இருக்குப்பா, ஜெபிக்கணும். அல்லேலூயா. நானும் என் மனைவி பிள்ளைகளை கை கோர்த்து ஜெபிப்போம். ஆமென். நானும் என் மனைவி மாதம் ஒரு முறை வெளியில் போய் உபவாசத்து ஜெபிப்போம். ஏன் இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் தெரியுமா? நானும் என் மனைவியும் கை கோர்த்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சில வேளைகள் எனக்கு கஷ்டம் வரும்போது சொல்லுவேன், பாப்பா எனக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணு. அதில் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. நமக்கு யாரு? ஆண்டவர் பார்க்குறாருங்க. கர்த்தர் கேட்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் அருள் செய்வார். அல்லேலூயா. யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னீங்கன்னா கடைசியில் யாருக்குமே தெரியாமல் அப்புறம் எதுவுமே தெரியாமல் போயிடும். ஆமென். ஹலோ. கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை அருள் செய்வார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறாருல்ல, அவருக்கு ஒளி மறைவு கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? நீங்கள் எங்கே பேசினாலும் அவர் கேட்குறாரு. நீங்கள் எப்படி பேசினாலும் கேட்குறாரு. சத்தமாக பேசினாலும் கேட்குறாரு. அதான் சங்கீதம் 40:1 சொல்கிறாரு பாருங்க. 40:1 வாசிங்க பார்ப்போம். காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டாரா? எப்படி கேட்டாரா? யார் சாஞ்சி கேட்பாங்க? யாருங்க சாய்ந்து கேட்பாங்க? பக்கத்தில் இருந்தால் தானே சாஞ்சி கேட்க முடியும். நான் இங்கே இருக்கிறேன்னா அங்கே யாராவது பேசணும்னு சாஞ்சி கேட்க முடியுமா? பக்கத்தில் இருக்கும் போது அப்போ என்ன இவர் எங்கே இருக்கிறார்? இப்போ ஆண்டவர் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறாரு, உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென். வேதனைனால சில நேரத்தில் வார்த்தைகள் வராது, அழும்போது வார்த்தைகள் வராது, கஷ்டத்தில் வார்த்தைகள் வராது, துக்கத்தில் வார்த்தைகள் வராது. நீங்கள் வளரலாம், மெல்லமாக பேசலாம். அவர் சாய்ந்து கேட்பார். ஐயோ என் பிள்ளை ஏதோ பேசுது. ஒருவேளை அவருக்கு நீங்கள் பேசுறது தூரத்துலேருந்து கேட்கும்போது கேட்க அது டக்குன்னு சாஞ்சிடார், செவியை சாய்த்து கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் கேட்குறத பேசுகிறத கேட்டுட்டு உங்களுக்கு அருள் செய்யும்படி அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. 2024 என் அன்பு தேவ ஜனமே, உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து உங்களுக்கு அருள் செய்கிற கர்த்தர். உங்கள் வேண்டுதல்கள் என்னவென்னா இருக்கலாம். இந்த 2020 உங்கள் வேண்டுதல்கள், 25 உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. ஜெபிச்சு ஜெபிச்சு பதில் கிடைக்கலையா? 2025 பதில் வருகிறது, பதில் வருகிறது. அல்லேலூயா. என் தேவைகளை அறிந்து விண்வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த நேசு நல்லவரே, என் தேவைகளை அறிந்து விண்வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த நேசு நல்லவரே. அல்லேலூயா. உங்கள் தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இந்த வருஷம் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுகிற வருஷம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனத்திலே கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற தேவ மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவனை பார்த்து ஆண்டு சொல்ல, கொர்நேலியுவே பயப்படாதே, உன் ஜெபங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஆமென். நீ குடும்பமா ஜெபம் பண்ணலப்பா, அந்த ஜெபம் என் சமூகத்தில் வந்து எட்டிடுச்சுப்பா, நீ பயப்படாதே, நீ கேட்டுக்கொள்வது கொடுக்கப்படும். அல்லேலூயா. தானியேல் 9:23 வாசிக்கிறோம், நாவிலே சொல் புறவாவதற்கு வேண்டிக் கொள்ள துவங்கினதற்கு முன்னே கட்டளை புறப்பட்டது. ஆமென். கட்டளை புறப்பட்டது. நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது, கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் குடும்பமாய் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அங்க உங்களுக்கு ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆதியாகமம் 25:21 வாசிக்கிறோம், ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தர் கேட்டருளினார். அல்லேலூயா. அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவர் தூரத்தில் இல்லைங்க. இட்ஸ் நாட் ஃபார் அவே ஃப்ரம் யூ. அவர் எங்க இருக்கிறாரு? ஹலோ, பின்னாடி சொல்லுங்க பாப்பா, எங்க இருக்கிறாரு? நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களை கேட்க அவர் நடுவில் இருக்கிறார். உங்கள் வேண்டுதல்களை அவர் கேட்பார். உங்கள் கண்ணீரை அவர் பார்ப்பார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் அவருக்கு தெரியும், உங்கள் வேதனை அவருக்கு தெரியும், உங்கள் வியாகுலம் அவருக்கு புரியும். ஆமென். அன்னாளின் வியாகுலத்தை ஏலியால புரிஞ்சிக்க முடியல, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அது துக்கம் நிறைந்த ஒரு இருதயம். ஏன்னா ஆண்டவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். மனுஷன் தூரத்திலிருந்து பார்க்கும்போது உங்க வேதனை தெரியாது, உங்க கண்ணீர் தெரியாது, உங்க கஷ்டம் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நீங்க போகிற பாதை. சில நேரத்தில் மனுஷன் சொன்னா கூட புரிஞ்சுக்கிட முடியாதுங்க. சொல்லுவான், இதெல்லாம் ஒரு விஷயமான்ட்டு போவான். ஆனால் அது எவ்வளவு உங்களை பாதிச்சிருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், அதை நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். அல்லேலூயா, நிறைவேற்றுவார். ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, மூன்றாவதாக தானியேல் 3:25 வாசிங்க பார்ப்போம். தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எங்க போட்டாங்க? இப்போ அக்கினி சூளையில போட்டு விட்டார்கள். அங்க அக்கினி சூளையில கர்த்தர் 4வது நபராக நடுவில் இறங்கி வந்து அவர் செய்கிற நன்மை என்ன? இந்த 2025 கர்த்தர் உங்களுக்கு உன்னத பாதுகாப்பை தரப்போகிறார். heavenly protection. ஹalleluya. உன்னத பாதுகாப்பு. நீங்க தீக்குள்ள போனாலும், அக்கினிக்குள்ள போனாலும், சோதனைக்குள்ள போனாலும், ஆமென், பிரச்சனைகளுக்குள்ள போனாலும், வியாதிக்குள்ள போனாலும் உங்களை எதுவும் அணுகாது. ஏன்னா அவர் உன்னத பாதுகாப்பினால் உங்களை பாதுகாக்கிறார். உன்னத பாதுகாப்பினால் உங்களை பாதுகாக்கிறார். ஹalleluya. இந்த ஹெவன்லி ப்ரொடெக்ஷனுக்கு, பரலோக பாதுகாப்பு இருக்கு, இது எல்லா பாதுகாப்பை விட மேலான பாதுகாப்பு. என்னதான் ஜெட் பிரிவு பாதுகாப்பு போட்டாலும் இது இந்த இந்திய தேசத்தில் எது உயர்ந்த ஒரு பாதுகாப்பு? ஜெட் பிரிவு. ஜெட் இல்லை, அதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இருந்துமே சில நேரத்தில் ஏடா கூட சம்பவம்லாம் நடக்குது. ஆமே, அல்லேலூயா. ஆனால் இந்த உன்னத பாதுகாப்பு இருக்கு பாருங்க, எல்லா பாதுகாப்புக்கும் மேலான பாதுகாப்பு. ஆமே. இந்த ஏர்போர்ட்லாம் என்ன பண்றான், நம்மளெல்லாம் ஓரம் கட்டிடுறான், கீங்கின்னு அது பெல் அடிக்குது. ஆனா தீவிரவாதிகள் எப்படி விட்டுறான்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் டுபாக் ஒரு பாதுகாப்பு. ஆமே. நான் ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வரும்போது என் பவுச்சில் சிசர் வச்சுருந்தேன், மீசை கட் பண்ணுற சிசர் இருந்துக்கு போல். அதை நான் கவனிக்கல. லக்கேஜில் ஒரே ஹேண்ட்பேக் தானே கொண்டு வந்த பாருங்க, கீங்கின்னு அடிக்குது, ஓரங்கட்டுன்றான். என்னடான்னு பார்த்தா சிசர். சார் அதை எடுத்து ஓர வைங்க. சரி போட்டு ஒரு 50 ரூபா சிசர் போனால் போகுது. ஆனால் யாரு எப்படி கடந்து போயிடுறான்? தீவிரவாதி ஈஸியாக போய் விமானத்தையே கடத்திடுறான். எப்படி? இதெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாத பாதுகாப்பு. நமக்கு இருக்கிற பாதுகாப்பு உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அல்லேலூயா. இந்த ஆண்டு இனி தீங்கை காண மாட்டீங்க. ஏன்னா அவர் உன்னத பாதுகாப்பை தந்து உங்களை நடத்த போகிறார். ஏசாயா 43:2 சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் பொழுதோ அக்கினியில் நடக்கும் பொழுதோ அவை உன் பேரில் பற்றாது. காரணம் என்ன? நான் உன் கூடவே இருப்பேன், உன் மத்தியிலே இருப்பேன். நாமே சங்கீதம் 46 வாசிக்கிறோம், ஜலங்கள் கொந்தளித்தது, ஜாதிகள் தத்தளித்தது, பூமி அதிர்ந்தது, எல்லாம் வந்தாலும் நாம் இருக்கிற தேசம் அசையாது. காரணம் கர்த்தர் அதுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். பர்வதமே அசையுது, ஆனா நாம் அசைய மாட்டோம். சொல்லுங்க, நான் அசைய மாட்டேன். ஏன்னா தேவன் அது நடுவில் இருக்கிறார், அதை பாதுகாப்பார். பாதுகாப்பார். ஐசியூக்கு போயிட்டு வந்தாலும் பாதுகாப்பார், அப்போல்லோ போயிட்டு வந்தாலும் பாதுகாப்பார், மியாட்டு போயிட்டு வந்தாலும் பாதுகாப்பார். ஆமென். ராமச்சந்திரா போயிட்டு வந்தாலும் பாதுகாப்பார். நீங்க எங்க போனாலும் பாதுகாப்பார்.
பாதுகாப்பார். ஏன்னா எத்தீங்கும் நம்மை அணுகாதபடி பாதுகாக்கிற கர்த்தர். அவர் உன்னத பாதுகாப்பை தந்து நடத்துகிறார். ஆண்டு சொன்னார், நீ அக்கினி நடக்க மாட்டேன்னு சொன்னாரு, நடப்ப. ஆமே. ஆறுகளை நீ கடப்ப, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ கடந்து போவ. ஆனா பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன். ஆறுகள் உன்மேல் புரளாது, அக்கினி உன்னை பற்றாது. அல்லேலூயா. 3 பேரா தூக்கி போடுறான், தூக்கி போடுறவெல்லாம் செத்துட்டான். இப்போ இவன் 3 பேரா போன இடத்துல இப்போ யாரு 4வது ஆளா இருக்காரு? அவர்களை பாதுகாக்கிற கர்த்தர், அக்கினி பற்றாதபடி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு உன்னத பாதுகாப்பை தந்து நடத்துவாராக. அதான் சங்கீதம் 91 வாசிக்கிறோம், 121 வாசிக்கிறோம். எது உங்களை அணுகாது, சேதப்படுத்தாது. அணுகாது, உங்களை சேதப்படுத்தாது. கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், நேரம் இல்லை நமக்கு. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை வாசிங்க. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்ய போகிற நன்மை என்னன்னா, உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஆசீர்வாதம். ஆண்டு சொல்றாரு, பழையவைகளை விலக்கி. ஆமா, என்ன சொல்றாரு? பழையவைகளை விலக்கி. போன வருஷத்து, எந்த வருஷத்து? போன வருஷத்துக்கு போன வருஷம் கிடையாது. எந்த வருஷம் சொல்லுங்களேன் சத்தமா? போன வருஷத்து பழையதை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு, நல்ல கவனிங்க, புதிய தானியம், புதிய ஆசீர்வாதம் உண்டாகும்படி பழையதை விலக்குங்கள். ஏன்னா நான் உன் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். அல்லேலூயா. 2025 உங்க ஆகாரம் மாறப்போகுது. ஆமே. உங்க வஸ்திரம் மாறப்போகுது. கர்த்தர் உங்களுக்கு புதிய வேலையை தரப்போறாரு, புதிய ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. கர்ப்பத்தில் கர்த்தர் குழந்தையை உருவாக்குறார். இயேசுவின் நாமத்தில் புதிய ஆசீர்வாதம் உருவாகிறது, புதிய ஆகாரம் உருவாகிறது. உச்சிதமான கோதுமை ஆண்டவரே உங்களுக்கு தரப்போறாரு. சங்கீதம் 81:14 வாசிக்கிறது போல மேன்மையான ஆகாரத்தினால் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக போகிறது. இயேசுவின் நாமத்தில் பழையவைகள் ஒழியட்டும். ஆமென். ஆண்டு நீங்க தான் விளக்கணும். ஆண்டு சொல், நீங்க விளக்கு. ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க விளக்குங்க, அப்போதான் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நான் விளக்க மாட்டேன், எனக்கு ரேஷன் அரிசியே போதும்னா கடைசி வரைக்கும் ரேஷன் அரிசியிலே உன்னை வைப்பார் ஆண்டவர். ஆமே. எனக்கு ஜிலேபி மீனே போதும். ஆமே. நம்மால் கடைசி வரைக்கும் எதுலேயே நிற்பான்? ஜிலேபி மீனே போதும், புதினா சட்னியே போதும், தக்காளி தொக்கே போதும்னா ஆண்டு சொல்ற கடைசி வரைக்கும் உனக்கு தக்காளி தொக்கு தான் தலையெழுத்து. நீங்கள் தான் விளக்கணும், சொல்லணும்ப்பா. சும்மா ஜிலேபி கண்டை கட்லை போய் நல்ல விலை உயர்ந்தது வாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை, புதிய ஆகாரத்தை கத்த தரப்போறார். இந்த மேன்மையான ஆகாரம் யாருக்கு வச்சிருக்கிறாரு? அதை சொல்றது கூட நமக்கு வாய் வரமாட்டேன்னு போறோம். யாருக்கு வச்சிருக்கிறாரு? நமக்கு தானே. திருவள்ளூர்ல பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். பார்த்தீங்களா? டாமினோஸ் வந்துடுச்சு, பீஸா வந்துடுச்சு, ஆமே, கேஎஃப்சியே வந்துடுச்சு. ஹலோ, என்னென்ன வரணுமோ திருவள்ளூர்ல எல்லாத்தையும் ஆண்டவர். முன்னெல்லாம் நீங்கள் நசரத் பேட்டை போங்கன்னா யாரும் போல, ஆண்டவர் பார்த்தாரு. இவங்க போனா போக மாட்டாங்கடா, நானே வரேன். இப்போ கேஎஃப்சி எங்க கொண்டு வந்துட்டாரு. அதுமாதிரி கேஎஃப்சி அம்மா நம்ம எங்க, அவரு ஐசக் பாஸ்டுக்கு என்ன, அவரு போவாரு, நான் போவேன். ஏன் போவேன்? என் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போவேன் நான். ஆமே. எனக்கு இது போதும், பழைய கஞ்சி போதும், ஊறுகாய் போதும், தக்காளி தொக்கு போதும், 2 பொண்ணுங்க வச்சுங்கிறிய, இப்படி சாப்பிட்றிய, சேர்த்து என்ன சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? அவர் ஒவ்வொரு நாளும் புது ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்க போறாரு. ஆமே. இஸ்ரேல் ஜனம் இப்படி தான் பண்ணாங்க. நாங்கள் எகிப்தில் சாப்பிட்ட வெள்ளரி பூண்டு, வெங்காயம், இன்னது அப்புறம் கொம்மட்டிங்காய். என்னாகம 11:5 வாசிங்க, சொல்றாங்க பாருங்க. நாங்கள் எகிப்தில் என்ன சாப்பிட்டோம்? இங்க டெய்லி என்ன தர ஆண்டவர்? வானத்தை பிளந்து புதிய ஃப்ரெஷ் மண்ணா வருது. அது இவனுக்கு பிடிக்கல. கொம்மட்டிங்காய், வெள்ளரிக்காய்,
வெங்காயம். நம்மால் எப்படி தான் விளக்குனா கூட விளக்க மாட்டான். அது எப்படி நாங்கள் அதை விடுறது? ஆண்டு சொல்ல புது உணவையா, புது வஸ்திரம், தைச்சு 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 போடாத வஸ்திரத்தை கிழிஞ்சுதான் தூக்கி போட்டு புதுசு வாங்குங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. இருக்குது 200 ரூபாய்க்கு ஒரு புடவை கொடு. கட்சி வரைக்கும் 200 ரூபா புடவையிலே தான் நிற்கிறோம். நம்மால் போய் 300 ரூபாயா, அது 180 ரூபாய்க்கு கூட ஆனுவான். அதுவே 300 ரூபா தான். நம்மால் கேட்கறது தேவலிக்க வாங்கிறது மத்தி மீன். அவன் 120 ரூபா, அது 80 ரூபாய் கேட்டு நிற்கிறான் நம்மால். ஹலோ, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் யாருக்கு? புதிய 2025 புதிய ஆசீர்வாதம், புதிய உணவு. ஆண்டு சொல்ல புதிய உணவு உனக்கு தர போறேன். இதுவரைக்கும் நீங்க சாப்பிடாத சாப்பிட போறீங்க, உடுக்காத உடுக்க போறீங்க, அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போறீங்க. இனி உங்க வாழ்க்கையில தீங்கு இல்லை. இத்தனை நாள் உங்களை சாப்பிடக்கூடாத பண்ண எல்லா சத்துருக்கின் கிரியைகளை கர்த்தர் அழித்து உங்களை நல்லா சாப்பிட்டு திருப்தியா பண்ண போகிறார். ஆமென். விசுவாசிக்கணும். எங்கேயாவது பார்த்தீங்களா இந்த மாதிரி பாஸ்டர் போய் கேஎஃப்சிலாம் சாப்பிடுன்னு சொல்ற பாஸ்டர் பார்த்துக்கிறீங்களா? ஆமே. வாங்கி கொடுக்க காசு இல்லை, எல்லாம் வாங்கி கூட கொடுத்துருவேன் நான். ஆமே. நம்ம ஜனம் போவாதுன்னு தெரிஞ்சு வாங்கி கொடுக்க என்ன பண்ணு? காசு இருந்தால் வாங்கி எல்லாருக்கும் இட்லிக்கு பதில் எல்லாருக்கும் ஒரு கேஎஃப்சி கொடுத்து அனுப்பி வீட்டுக்கு எல்லாம் லெக் பீஸை கட்சின்னு போவாமே. ஹலோ, சுதந்திரிக்கணுங்க. நமக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆமே. அல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனை பேர் திருவள்ளூர் விட்டே தாண்டாதவங்க இருக்கிறீங்க தெரியுமா? திருவள்ளூரை விட்டே தாண்டாத எத்தனையோ பாக்கியவான்கள் இருக்கிறீங்க. ஆமே. சென்னை பக்கம் தலை வச்சு கூட படுக்காத ஆட்கள் இன்னும் இருக்கிறீங்க. கூட்டு போங்க உங்க பிள்ளைங்களை சொல்லி கூட்டு போங்க. ஆமே. மால்லாம் எதுக்கு பெரிய பெரிய மால்லாம் கட்டி வச்சுக்கிறான்? போனோம் குடும்பமா போங்க, நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. அல்லேலூயா. புதிய ஆசீர்வாதத்தை கத்த தராரு. வேலை இல்லாமல் இருக்கீங்களா? புதிய வேலையை கத்த தராரு. ஆமென். புதிய வருமானம், உங்க வருமானம் பெருக போகுது. 2025 வருமானம் பெருக போகிறது. உங்களுக்கே தெரியாம ஒரு இன்கிரிமெண்ட் கத்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு தராரு இயேசுவின் நாமத்துல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஏசாயா 43 வாசிக்கிற 18-19 பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பழையவைகளை யோசிக்காத. ஆண்டு சொல்ல, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். பழசையே நினைச்சு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்காத. ஐம் கோயிங் டு டு எ நியூ திங். புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக போகிறது. உங்கள் வீடு புதிதாக போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வீட்டை கட்டித்தர போறாரு. விசுவாசிங்க, இயேசுவின் நாமத்தில் நல்ல ஒரு புதிய வீட்டை கட்டித்தர போறாரு. உங்கள் வாகனம் புதுசா மாறப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு கர்த்தர் புதிய 2 வீலரை தர போறாரு இயேசுவின் நாமத்தில். அப்படியே விசுவாசிங்க. ஆமென். அது கரமுறான் சவுண்டு போட்டு விளக்காம ஓட்டியிருந்தீங்கன்னா கட்சி அதில் தான் தூக்கி போட்டு நடந்து போகணும். ஆண்டவரே நீங்கள் புது வண்டி கொடுத்தா கொடுங்க, இல்லை ஓட்டவே மட்டும் தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு புதுசு தருவார். ஆமாம். அது மெக்கானிக் அவன் சொல்ல, ஏமா இது நீ ஐஸ்காரனுக்கு போட்டால் கூட இது 10 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாமா, 2 குச்சி ஐஸ் கொடுப்பான், இது இன்னும் வச்சு ஓட்டிங்கிறியே, தூக்கி போட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு புது ஆசீர்வாதம் வரட்டும். நான் விளக்கணும். நாம தான் விளக்கணும். ஆண்டவர் நீ விளக்கு, அப்புறம் நான் உனக்கு தரேன். விளக்காம தரமாட்டேன். ஆமாம். விளக்காம என்ன பண்ண மாட்டேன். நீ அதை விட்டு விளக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விளக்கணும். ஆமென். தரித்திரத்தை நாம் அப்படியே பிடிச்சு வச்சுக்க கூடாது. அப்படியே நாம கட்டி பிடிச்சு வச்சுக்கினது போக மாட்டேங்குதுன்னா அது எங்க போகும்? விளக்கணும். இயேசு நாமத்தில் வறுமையே தரித்திரமே போ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே புதிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2025 விசுவாசிங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், ராஜாதி ராஜா, பெரியவர். இனி தீங்கை காண மாட்டீங்க. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. தைரியப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஆசீர்வாதங்களை தருகிற கர்த்தர் உங்கள் இருக்கிறார். உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். உன்னத பாதுகாப்பை தருகிறவர், புதிய ஆசீர்வாதங்களை தருகிறவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாத்து இந்த 2025 முழுவதும் உங்களை நடத்துவாராக. எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறப்பா. எல்லாம் அப்படியே கேட்பீங்களா? Lord, we just inherit your promises in the name of Jesus. இதை நாங்கள் அப்படியே சுதந்திரிக்கிறோம்.
நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். இனி எங்கள் வாழ்க்கையில் தீங்கு இல்லப்பா. இத்தனை நாள் துக்கப்படுத்தின, இத்தனை நாள் தீங்குக்குள்ளாக்கின எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிற எல்லா வல்லமை இறங்குகிறது இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தீங்குகளை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஓரார் ஷதுர் அமானா எல்லா கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு புதிய ஆசீர்வாதம் வருகிறது. உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படுகிறது இயேசுவின் நாமத்திலே. ஒரு அற்புதம், அற்புதம், அற்புதம். உங்கள் நடுவில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வாக்குத்தத்தமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களால் காண முடியாத இரண்டு காரியம். ஒன்று கர்த்தருடைய கிருபை, இன்னொன்று விசுவாசம். அதை கண்ணால் பார்க்க முடியாது, அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இனி தீங்கை காண்பது இல்லை. இந்த கர்த்தருடைய வாக்கு தத்துவத்துக்காய் நல்ல கரங்களை தட்டி எஸ், ஹல்லேலூயா, ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐடியா திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.